பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி தூதரின் இறுதி ஹஜ் பேருரை. அரஃபாத் தினம் மிகவும் புனிதமானது. அத்தினத்தில் நோன்பும் மிகவும் சிறப்புக்குரியது. அரஃபா பேருரையின் இரத்தின சுருக்கம் இதோ. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் 23 ஆண்டு காலத்தில் ஆற்றிய தூதுப்பணியின் மொத்த தொகுப்பையும் தனது ஹஜ்ஜின் இறுதி கட்ட 5 நாட்களில் பயணத்தில் இரத்தின சுருக்கமாக தந்தார்கள். அதனால் தான் அது வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடத்தை பிரித்திருக்கின்றது. நபி அவர்கள் தம்முடைய ஹஜ்ஜில் கூறிய முக்கியமான போதனைகளையும் குறைகளையும் பார்க்கலாம். முதலாவது, ஹஜ் செய்முறையை கற்றுக்கொள்ளுமாறு போதனை செய்தார்கள். உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு வரும் ஆண்டு நான் ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருந்தபோது, இது எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என கேட்டார்கள். அதற்கு மக்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிவார்கள் என்றனர். உடனே அவர்கள், இது புனிதமிக்க தினமாகும், இது எந்த நகரம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று மக்களை கேட்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிவார்கள் என்றார்கள். உடனே அவர்கள், இது புனிதமிக்க மக்கா நகரமாகும், இது எந்த மாதம் என்பதை அறிவீர்களா என்றதும் மக்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிவார்கள் என்றார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது புனிதமிக்க மாதமாகும் என கூறிவிட்டு, உங்களுடைய இந்த புனித நகரத்தில், உங்களுடைய இந்த புனித மாதத்தில், உங்களுடைய இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்று அல்லாஹ் உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் உங்கள் மான மரியாதைகளையும் புனிதமாக்கியுள்ளான் என கூறினார்கள். மற்றோர் அறிவிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஹஜ் செய்த போது நஹ்ருடைய நாளில் ஜம்ராக்களிடையே நின்று கொண்டு, இது மாபெரும் ஹஜ்ஜின் தினமாகும் என கூறினார்கள். மேலும், இறைவா நீயே சாட்சி என்றும் கூறி மக்களிடம் இறுதி விடை பெற்றார்கள். தூதுச் செய்தி நிறைவுறுதல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 10ஆம் நாள் உரை நிகழ்த்தினார்கள். அப்போது மக்களே, இது எந்த நாள் என கேட்டார்கள். மக்கள், புனிதமிக்க தினம் என்றனர். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இது எந்த நகரம் என கேட்டதும் மக்கள் புனிதமிக்க நகரம் என்றனர். பிறகு அவர்கள், இது எந்த மாதம் என கேட்டதும் மக்கள் புனிதமிக்க மாதம் என்றனர். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய இந்த நாள் எவ்வாறு புனிதம் பெற்று விளங்குகின்றதோ அவ்வாறே உங்களின் உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் உங்களுக்கு புனிதமானவையாகும் என பலமுறை கூறினார்கள். பிறகு தலையை உயர்த்தி, இறைவா நான் உன் மார்க்கத்தை செற்பித்து விட்டேனா, இறைவா நான் உன் மார்க்கத்தை செற்பித்து விட்டேனா என்றும் கூறினார்கள். என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவ்விறைவன் மீது ஆணையாக, இது அவர்கள் தங்களின் சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும். பின்னர் இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள், என்னுடைய மரணத்துக்கு பின் நீங்கள் ஒருவரையொருவர் சண்டையிட்டும் நிராகரிப்பவர்களாகிவிட வேண்டாம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றோர் அறிவிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அரஃபாவில் உரை நிகழ்த்த கேட்டேன் என்ற வாக்கியம் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. ஆதாரம் சஹீஹ் புகாரி 1739வது ஹதீஸ். நீங்கள் மறுமையில் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், அப்போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். உங்கள் தூதுச் செய்தியை எடுத்து வைத்து விட்டீர்கள், அதை நிறைவேற்றி விட்டீர்கள், உங்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள், உங்கள் மீதுள்ள பொறுப்பை ஆற்றிவிட்டீர்கள் என்று நாங்கள் சான்று பகர்வோம் என்று நபித்தோழர்கள் பதிலளித்தார்கள். அப்போது அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியும் பின்னர் அதை மக்களை நோக்கி தாழ்த்தியும், யா அல்லாஹ் நீயே சாட்சி, நீயே சாட்சி என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 2334வது ஹதீஸ்.
மூன்றாவது, சகோதரத்துவம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாவான். ஆதாரம் ஹாக்கிம். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றொருவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். ஆதாரம் புகாரி. 4406வது ஹதீஸ். நான்காவது, மனித உரிமைகள். உங்களின் உயிர்களும் உடைமைகளும் மானமும் உங்களுக்கு புனிதமானவையாகும். ஆதாரம் புகாரி. 1739வது ஹதீஸ். மனமுவந்து தராத தன் சகோதர முஸ்லீமின் பொருள் எதுவும் அடுத்த முஸ்லீமுக்கு ஆகுமானதல்ல. ஆதாரம் ஹாக்கிம். அண்டை வீட்டாருக்கு சொத்தில் பங்களித்து விடுவார்களே என்று கூறும் அளவுக்கு அண்டை வீட்டாரை பற்றி அறிவுரை செய்தார்கள். ஆதாரம் தபுரானி. 7523வது ஹதீஸ். ஐந்தாவது, வேண்டாம் இனவெறி. மக்களே, உங்கள் இறைவன் ஒரே ஒருவன்தான். உங்களுடைய தந்தை ஒருவர்தான். ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும், ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவும், ஒரு கருப்பருக்கு சிகப்பரை விடவும், ஒரு சிகப்பருக்கு ஒரு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை, இறையச்சத்தை தவிர. ஆதாரம் அஹ்மத். 22391வது ஹதீஸ். அறியாமை அகலட்டும். அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் என் இரு பாதங்களுக்கடியில் போட்டு புதைக்கப்படுகின்றன. ஆதாரம் முஸ்லிம். 2334வது ஹதீஸ். ஏழாவது, வட்டி தடை செய்யப்படுகின்றது. அறியாமை காலத்து வட்டி இன்று ரத்து செய்யப்படுகின்றது. ஆதாரம் இப்னு மாஜா 3046வது ஹதீஸ். திருமிதி 2085வது ஹதீஸ். நசாயி சுனனுல் குஃப்ரா 4085வது ஹதீஸ். தபரானி 58வது ஹதீஸ். கடன். கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாகும். பிறரது கடனுக்கு பொறுப்பேற்பவருள் கடனாளியே. கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதாகும். ஆதாரம் திருமிதி. 1186வது ஹதீஸ். இப்னு மாஜா 2396வது ஹதீஸ். அபூதாவுத் 2046வது ஹதீஸ். ஒன்பதாவது, வாரிசுரிமை. சொத்துரிமையுடைய ஒவ்வொருவரும் அவரது சொத்துரிமையை அல்லாஹ் வழங்கிவிட்டான். எனவே சொத்துரிமை பெறுபவருக்கு இனி மரண சாசனம் இல்லை. ஆதாரம் இப்னு மாஜா 2705வது ஹதீஸ். பத்தாவது, ஒருவர் பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார். தீங்கிழைப்பவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கின்றான். தந்தை செய்யும் குற்றத்துக்கு மகன் பொறுப்பாளியாக மாட்டான். மகன் செய்யும் குற்றத்துக்கு தந்தை பொறுப்பாளியாக மாட்டார். ஆதாரம் திருமிதி 2085வது ஹதீஸ். இப்னு மாஜா 3659வது ஹதீஸ். ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதல். காது மூக்கருந்த கண்ணங்கருத்த அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டு அவர் உங்களை அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி வழி நடத்தினால் அவருக்கு செவிசாய்த்து கட்டுப்படுங்கள். ஆதாரம் திருமிதி 1628வது ஹதீஸ். கணவன் மனைவி கடமை. அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உடையிலும் உணவிலும் தாராளமாக முறையில் நடந்து கொள்வதே நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்யும் கடமையாகும். ஆதாரம் இப்னு மாஜா 1841வது ஹதீஸ். கணவன் அனுமதியின்றி தன் கணவன் வீட்டில் எதையும் ஒரு பெண் செலவு செய்யக்கூடாது. ஆதாரம் திருமிதி 606வது ஹதீஸ். 13வது, நிறைவான முஹ்மின். எவரது நாவு கையின் தொல்லையிலிருந்து பிற முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவரே முஸ்லிம் ஆவார். ஆதாரம் பஸார் 2435வது ஹதீஸ். தபரானி 3444வது ஹதீஸ். மக்களின் உயிர்களுக்கும் உரிமைகளுக்கும் அபயமளிப்பவரே முஹ்மின். பஸார் 2435வது ஹதீஸ். இப்னு ஹிஃபான் 4862வது ஹதீஸ். சிறு அமல்களை கடைபிடியுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இந்த ஊர்களில் தான் வழங்கப்பட மாட்டோம் என்று ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான்.
எனினும் நீங்கள் கேவலமாக கருதும் அமல்கள் மூலம் அவனுக்கு ஒரு வலுப்பாடு உருவாகும். அதன் மூலம் திருப்தி அடைவான். ஆதாரம் திர்மிதி 2085வது ஹதீஸ். 15வது தஜ்ஜால் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே இருக்க ஹஜ்ஜத்துல் விதாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறக்கும் வரை ஹஜ்ஜத்துல் விதா விடை பெறும் ஹஜ் என்பதன் கருத்தென்ன என்று எங்களுக்கு தெரியாது. இந்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து போற்றி பிற்காலத்தில் தோன்றும் பெரும் பொய்யனான அல் மசீஹுத் தஜ்ஜாலை பற்றி கூறத் தொடங்கி நீண்ட நேரம் அவனை பற்றியே கூறினார்கள். அப்போது அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் அவனை பற்றி தம் சமுதாயத்தினரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை. இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தாருக்கு அவனை பற்றி எச்சரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வருகை தந்த இறை தூதர்களும் அவனை பற்றி தத்தம் சமுதாயத்தினருக்கு எச்சரித்தார்கள். மேலும் என் சமுதாயத்தினரான உங்களிடையே தான் இறுதி காலத்தில் அவன் தோன்றுவான். அவனுடைய அடையாள தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை மும்முறை கூறினார்கள். உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன், அவனே தஜ்ஜால். வலது கண் குருடானவன். அவனுடைய கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை போன்றிருக்கும். ஆதாரம் சஹீஹ் புகாரி 4402வது ஹதீஸ். 16வது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள். உங்களிடம் ஒன்றை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் கடைபிடிக்கும் போதெல்லாம் வழிகடவே மாட்டீர்கள். அது அல்லாஹுவின் வேதமாகும். ஆதாரம் முஸ்லிம் 2334வது ஹதீஸ். 17வது அழைப்பு பணியின் அவசியம். இங்கு வருகை தந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை எடுத்து கூறிவிட வேண்டும். ஏனென்றால் வருகை தந்திருப்பவர் தன்னை விட நன்கு புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடக்கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி 67வது ஹதீஸ்.